தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான தமிழ் டெக் பிரைம் நியூஸ் எபிசோட் 150வது எபிசோட். ஆமாங்க, 150th எபிசோட்ல உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இதுவரைக்கும் இந்த ஷோக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். இந்த ஷோ உங்களால் மட்டும்தான் இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ உங்களுடைய ஆதரவுகள் இன்னும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும். இந்த வாரத்துக்கான தமிழ் டெக் பிரைம்ல நிறைய விதமான டெக் நியூஸ் இருக்கு. அதற்கு முன்பாக கடந்த வாரம் நம்ம ஒரு ஐபி கொஸ்டின் கேட்டிருந்தோம். என்னன்னா, உங்களுக்கு ஆக்சிஜன் ஓஎஸ் பிடிச்சிருக்கா, எம்ஐயூஐ பிடிச்சிருக்கா, இல்ல வேற ஏதாச்சும் யூஐ பிடிச்சிருக்கான்னு கேட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 30,000 நண்பர்கள் வந்து ஓட் பண்ணிருக்கீங்க. அதுல அதிகப்படியான ஓட் எதற்குடான்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் யூஐக்கு தான் சொல்லிருக்கீங்க. 55% நண்பர்கள் வந்து எனக்கு ஆக்சிஜன் ஓஎஸ் தான் பிடிச்சிருக்குன்னு ஓட் பண்ணிருக்கீங்க. இரண்டாவது இடத்துல வந்து எம்ஐயூஐ 24%, மற்றதெல்லாம் வந்து சேர்த்து 19% மட்டும் தான் வந்து ஓட் பண்ணிருக்கீங்க. இந்த வாரத்துக்கான ஐபி கொஸ்டின், ஒருவேளை உங்களுக்கு ஒரு 4 ஸ்மார்ட் போன் பிராண்டுடைய பேரை காமிச்சு 10,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய்க்குள்ள ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பிராண்ட் தான்ப்பா ஒர்த் அப்படின்னா நீங்க எதுக்கு ஓட் பண்ணுவீங்க? போக்கோக்கா, இல்ல ரெட்மிக்கா, ரியல்மிக்கா, இல்ல சாம்சங்கா? மேல ஐ பட்டன் கொடுத்துருக்கேன், ஓட் பண்ணுங்க. இன்றைய முதல் நியூஸே என்னன்னா ரொம்பவே சூப்பரான நியூஸ். அதுவும் இந்த லாக்டவுன்ல இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய நியூஸ்னு சொல்லலாம். என்னன்னா, ஆப்பிள் மேக்ஸிமம் அவங்களுடைய ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாமே சைனால தான் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க, அசம்பிள் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. இப்போ இந்த கொரோனாவுடைய பாதிப்பு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கவலை அளிச்சிருக்கிறதுனால சீக்கிரமாவே சைனால இருந்து கிட்டத்தட்ட 20லிருந்து 25% மேனுஃபேக்சரிங் யூனிட்டை இந்தியா பக்கம் ஷிஃப்ட் பண்ண போறோம் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாவே இது நடக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ அது வந்ததுன்னா இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட்ஸ் நிறைய வந்து இங்கிருந்து வெளியே போகும். அதே சமயத்தில் வேலை வாய்ப்புகள் நிறைய வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அட் த சேம் டைம் நம்ம வெறும் தொழிலாளியா மட்டும் வந்து ஆப்பிள் கம்பெனி வந்ததுன்னா வேலை செய்யலாம் அப்படின்றத மட்டும் யோசிக்காதீங்க. இனோவேட்டிவா நிறைய பேர் இப்ப இருந்து யோசிக்க ஆரம்பிங்க, குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ். ரியல்மி ஒரு வழியாக திரும்ப அவங்களுடைய நார்சோ சீரிஸ் உடைய லான்ச் இவெண்ட்டை வச்சாங்க. ஆனால் லான்ச் இந்த வாட்டி பண்ணிட்டாங்க. ஆமாங்க, 2 ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. ஒன்று 10, இன்னொன்று 10A. ஸோ நம்ம கிட்ட 10 வந்து இப்போ பாக்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ நான் சீக்கிரமா அன்பாக்ஸ் பண்றேன். அன்பாக்ஸ் பண்ணும்போது அதை பத்தின விஷயங்கள் எல்லாமே சொல்றேன். ஸோ 10A அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து லான்ச் பண்ணாங்க இல்லையா, C3, ரியல்மி C3, அதே ஸ்மார்ட் போன் தான். ஒரு சில விஷயங்கள் மாறுபட்டிருக்கு. என்னன்னா, ஒன்று பின்னாடி ஒரு கேமரா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இப்போ 3 கேமராஸ் கூடவே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. C3ல அது கிடையாது. அதே போல C3ல பார்த்தீங்கன்னா நமக்கு 4GB RAM தான் பேஸ் வேரியன்ட். இதுல பாத்தீங்கன்னா 3GB RAM வந்து குறைச்சிருக்காங்க. எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணி இதை குறைச்சிருக்காங்க. விலை பாத்தீங்கன்னா 8,500 ரூபாய். இந்த விலை என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. அட் த சேம் டைம் டிசைனும் எனக்கு கண்டிப்பா வந்து பிடிக்கல. ரியல்மி இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், உங்களுக்கு எப்படின்றது தெரியல, எனக்கு பிடிக்கல. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த நார்சோன்றதே தேவையில்லாத ஒரு சீரிஸ் மாதிரி தான் இருக்கு. மேபி அவங்க பிரைசிங் நல்லா அக்ரெசிவா வச்சு இன்னும் பயங்கரமா கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். 7,500 ரூபாய்க்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கு. நான் 10 பத்தின அன்பாக்சிங் பண்ணும்போது அதோடைய கருத்துக்கள் என்னன்றதை அந்த வீடியோல பார்க்கலாம். போக்கோ அவங்களுடைய F2 Pro ரொம்ப நாளா F2 வருதுன்னு சொல்லிட்டு F2 Proவே அஃபிஷியலா வந்து லான்ச் பண்றோம்னு சொல்லி லான்ச் பண்ணாங்க. ஆனா எல்லாருமே எதிர்பார்த்த ஒரே விஷயம் தான் நடந்திருக்கு. ரெட்மி K30 Proவை ரீபிராண்ட் பண்ணி போக்கோ F2 Pro அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ண போறாங்க. எதுக்கு இது? அதுக்கு நமக்கு ரெட்மி K30 Proனே இந்தியாலயும் மற்ற இடங்களையும் லான்ச் பண்ணிடலாமே. இந்தியால இன்னும் லான்ச் பண்றதுக்கான எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லல. பட் குளோபலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பட் அதுதான் தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கு. பிகாஸ் போக்கோ F1ல ஒரு நல்ல இமேஜ் கிரியேட் ஆயிருந்தது. இப்போ X2 பாத்தீங்கன்னா ரெட்மி K30 உடைய ஒரு ரீபிராண்டட் வெர்ஷனா வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதுவும் வந்து அதே மாதிரி இருந்ததுன்னா ரொம்பவே வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. பிகாஸ் போக்கோடைய இமேஜ் குறையாம இவங்க அடுத்த விஷயங்களை பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும். வருஷத்துக்கு ஒரு ஃபோன் வந்தாலும் நல்லா வந்ததுன்னா சூப்பராக இருக்கும். அதே போல் ஒருவேளை இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின கருத்துக்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் வீடியோ போட்டிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. முழுமையான விளக்கங்கள் அங்கே இருக்கு. Mediatek என்ன சொல்லியிருக்காங்கன்னா, Snapdragon தரப்புல இருந்து 875 ப்ராசஸர் வரும்போது அந்த ப்ராசஸருக்கு ஈக்குவலண்டான ஒரு ப்ராசஸர் இல்ல அதை விட பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸரை நாங்களும் லான்ச் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிறது 65, இதுக்கப்புறம் 65+ லான்ச் பண்ணுவாங்க. அடுத்த வருஷம் தான் 875. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். பட் நல்ல விஷயம் என்னன்னா, நமக்கு ஒரே ப்ராசஸரை நம்பாம ஒரு காம்படிட்டிவா ஒரு 2-3 ப்ராசஸர் இருந்ததுன்னா நமக்கு நல்ல விஷயம் நடக்கும். பிரைசிங்கும் குறையும், பர்ஃபார்மன்ஸும் அதிகமாகும். Vivo V19 அப்படின்ற ஸ்மார்ட் போனை இப்போ அஃபிஷியலாக வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போனை பற்றின எக்ஸ்க்ளூசிவ் அன்பாக்சிங் ரொம்ப நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 40 நாளைக்கு மேலே கழிச்சு ஒரு ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வந்து நம்மளுடைய சேனலில் பண்ணியிருக்கேன். அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோ வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்க. பட் நான் அதை அன்பாக்ஸ் பண்ணும்போது அதோடைய விலை வந்து எனக்கு சொல்லலை. பட் அஃபிஷியலாக லான்ச் ஆனதுக்கு அப்புறம் அதோடைய விலை என்னன்னா 28,000 அண்ட் 31,000 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓவர் பிரைசிங்க. கண்டிப்பாக அந்த விலைக்கு கண்டிப்பாக அது வந்து யார் வாங்குவாங்கன்னு தெரியல. மேபி ஆஃப்லைன் மார்க்கெட்டில் ஒரு சில பேர் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. நீங்க அன்பாக்சிங் வீடியோ பாருங்க, மீதி முக்கியமான விஷயங்கள்லாம் என்னன்றது உங்களுக்கு தெரியும்.
ஆரோக்கிய சேது ஆப் இப்போ கம்பல்சரி யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை ட்ரெயினில் புக் பண்ணி வேறு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் கம்பல்சரி ஆரோக்கிய சேது வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அட் த சேம் டைம் ஃப்ளைட்லாம் இன்னும் ஓப்பன் பண்ணல, மேபி ஃப்ளைட்லாம் வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அதில் போகிறவங்களும் கம்பல்சரி ஆரோக்கிய சேது ஆப்பை இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றது போல ஒரு ரூலை வந்து பாஸ் பண்ண போகிறத கவர்மெண்ட் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க, கோவிட்-19 கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்கு. வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் மூலியமா 50 பேர்கிட்ட ஒரே டைமில் பேச முடிஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அப்டேட்டை கொண்டு வர போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இருங்க ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, அது வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக கொண்டு வராங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஃபேஸ்புக் நிறுவனத்துக்கிட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்க்க போகிறாங்க. அதாவது ஃபேஸ்புக்குடைய ஃபேஸ்புக் மெசஞ்சர் ரூம்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து வாட்ஸ்அப்லேயே இன்டெகிரேஷன் பண்ணி அதுக்கப்புறமா அதுலேருந்து வீடியோ கால் சேட்டை நம்ம ஃபேஸ்புக் ரூம்ஸ் மூலிமா கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் எங்கெங்கே சேட் பண்ணுறீங்க, யாராவது கூட சேட் பண்றீங்க இன்ஃபர்மேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஃபேஸ்புக்கு போயிடும். தேவையா? எல்ஜி இந்தியாவில் மட்டும்தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் செக்மெண்ட்டில் கொஞ்சம் தூங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் குளோபல் மார்க்கெட்டில் நல்ல புது டிசைனில், அதாவது புது இன்னோவேட்டிவான டிசைனில் நிறைய விஷயங்கள் லான்ச் பண்ணுறாங்க. இந்த வாட்டி அவங்க லான்ச் பண்ண ஒரு புது கான்செப்டோட ஃபோன் பேர் என்ன அப்படின்னா எல்ஜி விங் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கறதுக்கும் விங் மாதிரி தாங்க இருக்குது, புறா 400 மாதிரி தான் இருக்குது. என்னன்னு கேட்குறீங்களா? கீழே பார்த்தா ஒரு சின்ன கீபோர்ட் மாதிரி இருக்குது, ஒரே டிஸ்பிளே தான். மேலே இருக்கக்கூடிய டிஸ்பிளேவை நம்ம திருப்பி படம் பார்க்கறதுக்கோ இல்லை டைப் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும் அப்படின்னு தெரியல, பார்க்கலாம். இது ப்ரோட்டோடைப்பா இல்லை உண்மையிலே அஃபிஷியலாக வந்து மார்க்கெட்டில் கொண்டு வந்து என்ன ரேட் ஏதுன்றதை சொல்கிறாங்க, யாராச்சும் வாங்கி ரிவ்யூ பண்ணுறாங்களான்னு சொல்லி. பட் ப்ராடக்ட்டை பார்க்கும்போது யாருமே யோசிக்காத ஒரு புதுவிதமான விஷயங்களை ஒரு சில பேர் யோசிக்கிறது நல்லா இருக்கு. ஆனர் தரப்புல இருந்து ஆனர் 9X ப்ரோவை இந்தியாவில் அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் முக்கியமான ஒரு விஷயம் கிடையாது, என்னன்னா கூகுள் மொபைல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூகுளுடைய எந்த ஒரு ஆப்ஸும் கூகுளுடைய சர்வீஸ் எதுவுமே வந்து இந்த ஃபோனில் இருக்காது. அதுக்கு பதிலாக அவங்க நிறைய விதமான எக்ஸ்ட்ரா விஷயங்களை கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஓன் ஆப் கேலரியை கொடுத்துருக்கதா வந்து சொல்கிறாங்க. இதில் கிரீன் 810 அப்படின்ற நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. 6GB RAM 256GB கொண்ட அந்த மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த விலை நீங்கள் ஸ்டார்டிங்கில் போய் நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு 15,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி ஒரு சில ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோனை பார்க்கறதுக்கு உண்மையிலே நல்லா தான் இருக்கு. கேமரா பின்னாடி 3 இருக்கு, 48 மெகாபிக்சல் கேமரா. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் நல்லா இருந்தாலும் கூகுள் சர்வீஸ் இதில் கிடையாது. ஸோ நீங்கள் கூகுளே இல்லாத ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைச்சு இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்குவீங்களா? ஏன் இதில் கூகுள்ன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமாவும் இது வாங்குவீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்க. ஓப்போ தரப்பு வந்து ஒரு அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாகவே லித்தியம் அயன் பேட்டரி ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கு இல்லையா, அதை சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதோடைய கெப்பாசிட்டி வந்து டீக்ரேட் ஆகும். அதில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 40 வாட் சார்ஜர், இன்னைக்கு நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி 40 வாட் சார்ஜரை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதோடைய சைக்கிளுக்கு வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது 70% வந்து அதோடைய பர்ஃபார்மன்ஸ், அதோடைய கெப்பாசிட்டி வந்து குறையும் அப்படின்ற வகையில் சொல்கிறாங்க. ஸோ இதுவே நீங்கள் 15 வாட் சார்ஜர் கூட கம்பேர் பண்ணீங்கன்னா 90% வந்து குறையும். அப்ப யோசிச்சு பாருங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு சொல்லி இந்த சைட் கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த சைட் பேட்டரி கெப்பாசிட்டியும் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னா அது நல்ல டெக்னாலஜியா? இல்ல. அப்ப இதுக்கான மாற்று வழி என்னன்றதை அவங்களே சொல்லி கொடுத்தாதான் நல்லா இருக்கும். ஒருவேளை நம்மளும் ஃபாஸ்ட் சார்ஜர் எல்லாம் யூஸ் பண்றதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பழைய 5 வாட் சார்ஜரோ 10 வாட் சார்ஜரோ யூஸ் பண்ணா நம்ம ஸ்மார்ட் போன் லாங் டைம் யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பத்தின ஒரு வீடியோ சீக்கிரமாகவே உங்களுக்காக அப்லோட் பண்றேன். ட்விட்டர் நிறுவனம் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, ஆல்ரெடி இந்த கொரோனா எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆனதுனால நிறைய பேர் வீட்டிலேருந்து வேலை பார்க்க வச்சது இப்போ வசதியாக போச்சு. இனிமேட்டு அடுத்த ஃபியூச்சரில் நிறைய பேரை நாங்கள் வீட்டிலிருந்து தான் வந்து வேலை பார்க்க வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரியான நடைமுறை இந்தியாவில் வந்தால் எப்படி இருக்கும்? இல்லைங்க, உண்மையாக வேலை பண்ணுறதுக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படி கேட்குறேன். யூஎஸ் கவர்மெண்ட் இப்போ அஃபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா, சைனாவில் இருக்கக்கூடிய ஹேக்கர்ஸ் எல்லாமே இப்போ இந்த கோவிட்-19 இந்த கொரோனா வைரஸ்க்கு வேக்சின் தயாரிக்கிற, அதாவது மாற்று மருந்து தயாரிக்கிற ஒரு முயற்சியில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாவை எல்லாமே திருடுறதுக்கு ட்ரை பண்றாங்கன்றது போல ஒரு அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே மோசமான ஒரு விஷயம். சாம்சங் தரப்புல இருந்து சீக்கிரமாகவே சாம்சங் M51 and M31s அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போனை கொண்டு வர போறதா சொல்றாங்க. பட் பிரைசிங்கும் அக்ரெசிவா வச்சு 6000 mAh கொண்ட ஒரு பேட்டரி, பார்க்கறதுக்கு டிசைன் இந்த வாட்டியாச்சும் கொஞ்சம் நல்லா கொடுங்கப்பா M சீரிஸ்லன்னு கேட்குற அளவுக்கு இருக்கு. வரட்டும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். முடிஞ்ச என்னால் அன்பாக்சிங் போட முடிஞ்சா நான் உங்களுக்காக வந்து போடுறேன். ஈலான் மஸ்கை பற்றி தெரியாதவங்களே இன்னைக்கு தேதியில் இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். டெஸ்லா கார் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த கார் மற்றும் பலவிதமான கம்பெனி ஸ்பேஸ்எக்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமான ஓனர் அவர் தான். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்காலேயே மிகப்பெரிய அளவில் வந்து இப்போ கொரோனா வைரஸ் எல்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த சமயத்தில் கலிஃபோர்னியாவில் என்ன சொல்லியிருக்காங்க, இவருடைய கம்பெனியெல்லாம் திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட். ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் திறப்பேன், நான் வேலை பார்ப்பேன், எனக்கு கார் வெளியில் போகணும், நீங்கள் முடிஞ்சால் என்னை அரெஸ்ட் பண்ணிக்கோங்கன்றது போல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே வந்து இவர் தான் ரியல் லைஃப் அயன்மேன் சொல்லிட்டு இருந்தா பேச்சு கூட அதே மாதிரி இருக்குங்க.
கூகுள் நிறுவனம் அஃபிஷியலாக அவங்களுடைய பிளே ஸ்டோரில் ஏற்கனவே இருந்து நிறைய பேர் லட்சக்கணக்கில் இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 813 ஆப்ஸை இப்போ ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இதில் எல்லாமே க்ரீப்வேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான மால்வேர் வைரஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ற பேரில். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் யாருடைய வீடியோ வேணாலும் பாருங்கள், எந்த புது ஆப்ஸ் வேணாலும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணும்போது அது உண்மையிலேயே நல்ல ஆப் தானா, கரெக்டான ஆப் தான் இன்ஸ்டால் பண்ணுறோமான்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அதனால தான் நானும் இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் போடும்போது ரொம்ப யோசிக்கிறேன். ஆப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொன்னோன்னா அது கரெக்டாக இருக்குமா, நாளைக்கு அதை டெலிட் பண்ணிடுவாங்களான்னு தெரியாது. ஸோ எந்த ஆப்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணுங்க, யாருடைய வீடியோ வேணாலும் பாருங்க, எந்த ட்ரிக் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் உண்மையிலேயே அந்த ஆப் நல்ல ஆப் தானான்றதை தெரிஞ்சுக்கோங்க. அப்பப்போ அப்டேட் பண்ணும்போதும் அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை யாரோ ஹேக் பண்ணுறதுக்கோ இல்லை உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸோ திருடுறதுக்கோ நீங்களே ஒரு சான்ஸை உருவாக்காதீங்க. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த 150வது எபிசோடில் நான் சொன்ன பலவிதமான செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும், நல்ல இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அதே போல் கடந்த எபிசோடைய சூப்பர் கமெண்டர்ஸ் யார் அப்படின்னா இவங்க 3 பேர் தான். ஸோ 3 பேருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். அது மட்டும் கிடையாது, நிறைய பேர் சூப்பரான கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க, நிறைய பேர் ஒரு சில ஃபீட்பேக்ஸும் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் கொடுத்த ஃபீட்பேக்ஸ்க்கும் நன்றிங்க. கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த ஃபீட்பேக்ஸை நான் எடுத்து வரக்கூடிய காலங்களில் இன்னும் நிறைய விதமான முயற்சிகள் மாற்றங்கள் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.